தென்னிலங்கையை கதிகலங்க வைக்கும் மனுர மக்களுக்காக தொடரும் அதிரடிகள். பிளவுபடும் ஐக்கிய மக்கள் சக்தி மூத்த உறுப்பினர்களின் அதிரடி முடிவு. இலங்கையின் வீழ்ச்சிக்காக ஆவலாக காத்திருக்கும் எதிர்க்கட்சிகள். சர்ச்சையில் சிக்கிய மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி. தேசபந்து விவகாரத்தில் ரணிலுக்கு எதிராக திரும்பும் விசாரணை, நீதிமன்றத்தின் அதிரடி முடிவு. கனடா மே 18 நினைவு தூவி சேதம், அதிகாலையில் நடமாடிய மர்ம நபர்கள், போலீஸ் விசாரணை தீவிரம். கனடா பிரம்டனில் அமைந்துள்ள மே 18 நினைவு தூபிக்கு அருகில் உள்ள மின்குமிழ்களை முகத்தை மறைத்த 2 நபர்கள் வந்து சேதப்படுத்தியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது. எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கையை கனேடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை. சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்த சிசிடிவி காணொலிகளை வைத்தே போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். விசாரணை முடிவடையும் வரை எதனையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும் தூபி அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பலர் மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. அரசியலமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி குறித்த மனு செப்டம்பர் 8 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் ஒன்று தெரிவித்துள்ளது. தேசபந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமித்ததை எதிர்த்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உட்பட 9 தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர். அரசியல் சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அவரது நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில் தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்புக்கு எதிரானது என மனுதாரர்கள் கூறுகின்றனர். தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமிக்கும் முடிவை செல்லாது என்றும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்வாறு இருக்க தேசபந்து தென்னகோன் போலீஸ் மா அதிபர் பதவியின் கடமைகள் மற்றும் அதிகாரங்களை செய்வதை தடுத்து உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த மனுவின் விசாரணை முடியும் வரை இடைக்கால தடை உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என்றும் நீதிமன்றம் உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவின் செயற்பாடு தொடர்பில் மீண்டும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மஹிந்த ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரது மனைவி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதனை காட்டும் புகைப்படம் இணையத்தில் மீண்டும் வைரலாகியுள்ளது. அதில் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு நியமிக்கப்பட்ட இராணுவ அதிகாரிகளால் சிரந்தி ராஜபக்ஷவின் காலணிகளை எடுத்து செல்வதை காட்டுகின்றது. இது அதிகார திமிரில் செய்த செயற்பாடு என பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கடந்த மஹிந்த ஆட்சிகளின் போது அவரின் புதல்வர்கள் உட்பட உறவினர்கள் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாடு பொருளாதார ரீதியாக மீண்டும் வீழ்ச்சியடையும் பட்சத்தில் நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் பஜுர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். காலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே பஜுர அபேவர்த்தன மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை. இந்த நிலை தொடர்ந்தால் ஆண்டின் இறுதிக்குள் நாடு மீண்டும் வீழ்ச்சியடையும். அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம். இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகளை பார்க்கும்போது மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றது. மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றதை தற்போது அரசாங்கமும் உணர்ந்துள்ளது. தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சுயாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது. அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் எனவும் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். ஆனால் தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை. 180க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்திற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒன்று குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இந்தளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவையாகும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
கட்சிக்குள் என்ன பிரச்சினைகள் இருந்தாலும் கட்சியின் முடிவுகளுடன் உடன்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் மூத்த உறுப்பினர்கள் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் அமைப்பாளர்கள் சமீபத்தில் தங்கள் பதவிகளிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு பிறகு உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான பிரதிநிதிகளை நியமிப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாகவே அவர்கள் பதவி விலகியதாக கூறப்படுகின்றது. மேலும் பண்டாரவளை தொகுதி அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசுரி, ஹொரவ்பொத்தனை தொகுதி அமைப்பாளர் அனுர புத்திக, தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் சம்பக விஜயரத்ன, ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் மற்றும் துணை தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலவிகாரே, நுவரெலியா மாவட்ட இணையமைப்பாளர் அனகிபுர அசோக செபால, காலி தொகுதி அமைப்பாளர் பந்துலால் ஆகியோர் தங்கள் பதவி விலகல் கடிதத்தை கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார் ஆகியோருக்கு அனுப்பியுள்ளனர். நிலையில் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி பிரதிநிதிகளை நியமிப்பதில் நெருக்கடி அதிகரித்து வருகின்றது. மேலும் கட்சி தலைமை எடுத்த முடிவுகளால் பல தொகுதி அமைப்பாளர்கள் வருத்தமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் கட்சி முடிவுகளின்படி செயல்படுவது அனைத்து கட்சி உறுப்பினர்களின் பொறுப்பு என்பதை கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கம் மீது மக்கள் கடும் அதிருப்தி அடைந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்களை கைது செய்யும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தின் அரசியல் பொறுப்புக்கூறல் தொடர்பான தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொய்யான அரசாங்கம் ஒன்று செயல்படுவதாக மக்கள் மத்தியில் கருத்து நிலவி வரும் நிலையில் எதிர்க்கட்சிகளும் அதனை பெரிதாக்கி வருகின்றன. இவ்வாறான நிலையில் ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டுக்கு உள்ளான முக்கிய அரசியல் பிரமுகர்களை குறிவைத்து கைது நடவடிக்கையை அரசாங்கம் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை நீண்டகால நிர்வாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கும் பொதுமக்களின் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கும் உள்ள உறுதிப்பாட்டை சுட்டிக்காட்டுவதாக குறிப்பிடப்படுகின்றது. கடந்த காலத்தில் நடந்ததாக கூறப்படும் ஊழல் மோசடிகள், கொலைகள் மற்றும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சூத்திரதாரிகள் அம்பலப்படுத்துவதுடன் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்திருந்தார். எனினும் ஜனாதிபதியாக பதவியேற்று ஒரு வருட காலத்தை நெருங்கும் நிலையிலும் அது தொடர்பான காத்திரமான நடவடிக்கைகளை இன்னும் எடுக்கவில்லை என்பது குறித்து மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது. இது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கும் செயலாக மாறியுள்ள நிலையில் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது பிரதிபலித்திருந்தது. நாடாளுமன்றத்தில் அறுதி பெரும்பான்மை பலத்துடன் உள்ள அரசாங்கம் உள்ளூராட்சி தேர்தலின் போது கணிசமான வாக்கு சரிவிற்கு உள்ளானது. அனுர அரசின் மீது மக்கள் கொண்ட வெறுப்பிற்கான காரணமாக இந்த மாற்றம் ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் அரிசி தட்டுப்பாட்டு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த பெரும்போக்கத்தின் போது அரசாங்கம் நெல் கொள்வனவு செய்வதில் தோல்வியடைந்துள்ளது என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இதனால் தற்பொழுது சந்தையில் கேரி சம்பா அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் சம்பா மற்றும் நாடு ஆகிய அரிசி வகைகள் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் நுகர்வோர் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராதா தென்னகோன் தெரிவித்துள்ளார். கடந்த பெரும்போக்கத்தின் போது அரசாங்கத்தின் உத்தரவாத விலையை மீறி தனியார் துறையினர் கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்திருந்தனர். இவ்வாறே கூடுதல் விலைக்கு நெல் கொள்வனவு செய்ததன் காரணமாக குறைந்த விலைக்கு அரிசி விற்பனை செய்ய முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த விவகாரம் தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சந்தையில் அரிசி விற்பனை தொடர்பான மேலாண்மை நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அரசாங்கம் தவறியுள்ளதாக குற்றம் சுமத்தியுள்ளது. மேலும் அரிசிக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயம் செய்து விரைவில் அரசாங்கம் வர்த்தமானி ஒன்றை வெளியிடும் என அனுராதா தென்னகோன் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அஸ்வசும உதவி திட்டத்தை பெறும் குடும்பங்களில் 70 வயதிற்கு மேற்பட்ட முதியோருக்கான மாதாந்த உதவித்தொகை இன்று முதல் அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி பயனாளிகள் இன்று முதல் தமது வங்கிக் கணக்குகள் மூலம் தமக்கான பணத்தை பெற முடியும் என சபையின் தலைவர் ஜெயந்த விஜயரத்ன தெரிவித்துள்ளார்.